யார் சரியாக பேசுகிறாங்க, யார் தப்பாக பேசுகிறாங்க, யார் சப்ஜெக்ட் பேசுகிறாங்க, யார் மக்களுக்காக பேசுகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்டு போகுது. ஏன் அதை கட் பண்ணுறீங்க? நேரில் இருந்தால் தான் ரவுடிசம் பண்ணுறது கூட குறையும். மாற்று பொருளாதாரம்னு அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பால் பனை பொருட்களை நான் அவரை ஃபாலோ பண்ணி தான் பேசுகிறேன். என்ன நண்பரே, கேட்டவருக்கு சந்தோஷமா? நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்களும் சொல்லுங்கள். அதை விஜய் எடுத்துக்குவார். ஏன்னா அவர்கள் அதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் போகும்பொழுது அவர் அண்ணன் சீமானுடைய கருத்துக்கள் தானாக அவர் எதை நினைச்சாரோ அது நடக்க போகுது. இந்த அரசுக்கு கூடுதலாக ஆலோசனை சொல்லுங்கள். அந்த மாதிரி இரும்புகாரன்னா அவன் தெரியும், அது எப்படிப்பட்ட இரும்புகாரன் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கீழே இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் வந்துடுச்சு, யார் குற்றம் செஞ்சது தெரியும். நடவடிக்கை எடுப்பீங்களா? நடவடிக்கை எடுத்தா மாற்று கட்சிக்கு போயிடுவாங்க. வைக்கம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை பாயுமா திமுக சைடில் இருந்துட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இந்த டைமில் தான் அண்ணாமலை அவர்களுடைய அறிவிப்பு நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை கிளையில் ஒரு சூப்பரான அறிவிப்பு, ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றும் திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, தாவேகாவுடைய அமைச்சர்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். பல விஷயங்கள் வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த திமுக சைட்லேருந்து தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு ஒரு குழு அமைச்சாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்வி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாசகர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருவோம். சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சில பேர் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது தெரிலன்னு கூட கேட்குறாங்க. அதில் ஒரு பெல் பட்டன் வரும், நீங்கள் சாதாரணமாக பண்ணலாம். அதை தொட்டாலே ஒரு 3-4 ஆப்ஷன் வரும். அதில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் தொடலாம். மற்ற இதையும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஹைப்பு எப்படின்றத மீண்டும் மீண்டும் சந்தேகம் வருது. கமெண்ட்டுக்கான ஒரு இது இருக்கும், அதை தொட்டால் தான் நம்ம கமெண்ட்டே பண்ண முடியும். ஆமாம். அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு 3 புள்ளி இருக்கும். செல்ஃபோனில் சொல்கிறேன் நான். அந்த 3 புள்ளி அப்படி நகர்த்துனா அதில் ஹைப் இது காமிக்கும். அது இது அப்புறம் 3 இதுதான் முடிச்சிட்டேன் கோட்டாவேன்னு பலரும் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. சிலர் பணம் அனுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப நன்றி. ஒரு பெண் நேயர் தொடர்ந்து நம்ம இதில் வாழ்த்து சொல்கிறாங்க, பணம் அனுப்புகிறாங்க, அவங்களுக்கும் நன்றி. இந்த மாதிரி பலரும் வந்து கேட்குறாங்க. சில பேர் வந்து எங்கள் அண்ணன் சீமானை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, 3 மும்முனைன்னு பேசுகிறீங்களே அப்படின்னு. அப்படின்னா நான் எவ்வளோ பேரை தான் நான் பேசுவேன்? நான் மேஜராக இருக்கிறத இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் வந்து இன்றைக்கி பர்சன்டேஜ் வைஸு பல இது பார்த்தீங்கன்னா அவர் மேஜராக அந்த இவர்களோட போட்டி போகிற இடத்துல இல்லை. அதுதான் யதார்த்தம். அதை முதல்ல அவங்க ஏற்றுக்கணும். நான் யதார்த்தத்தை ஏற்றுக்க மாட்டேன்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. எப்போவுமே யதார்த்தம் என்ன, எனக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பிடிக்கணும்னு ஆசை. ஆனால் யதார்த்தம் அவர்கள் அம்மஞ்சல்லிக்கு ஆக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? யதார்த்தத்தை ஏற்றுக்கணும். அப்போ யார் பெஸ்ட்டு? இதுதான் வாழ்க்கை. சீமானுடைய கொள்கைகள், அவருடைய பேச்சுகள், இதிலெல்லாம் நான் அதிகம் ஈர்க்கப்பட்டவன். அதில் இருக்கிற தம்பி இடும்பவனம் கார்த்தியில் முதல்ல எல்லாம் என்னுடைய அன்பு சகோதரர்கள். அவன்கிட்ட பேசுவோம், வாதம் பண்ணுவோம். அந்த இடும்பவனம் கார்த்தியுடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண விவகாரத்தில் வந்து பல விஷயங்கள். ஆனால் நம்ம வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்காக நம்ம போய் பேசிக்கிட்டு இருக்க முடியும்? அவர்களே எடுத்துக்கிட்டு பேச முடியும்? திரும்ப திரும்ப எல்லா அரசியல்வாதிகளும் எங்கே ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா, காற்றடிக்கும் போது பொறி விற்கிறாங்க. மாவு கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். பொறி விற்கும் போது காற்றடிச்சுன்னா என்ன ஆகும்? பறக்கும். வெறும் இதுதான் இருக்கும், பாத்திரம் தான் இருக்கும். மழை பெய்யும் போது உப்பு விற்கிறாங்க, கரைஞ்சி போயிடும். ஐயா சீமான் அவர்களும் அந்த வேலை தான் பண்ணுறாரு. அவருக்கு எதிர்காலம் இருக்குதா இல்லையான்ற பற்றிலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர்களுடைய செயல்பாடு அதை அடுத்து தீர்மானிக்கும். ஏராளமான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பழுக்கற்ற இளைஞர்கள் ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அவர்கள் சோர்ந்து போயும் இருக்கார்கள். இந்த முடிவுலாம் பார்க்கும் பொழுது சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல பாதையில் ஒழுங்கான ஒரு விமர்சனம்லாம் வச்சுட்டு போனால் நல்லா ஒரு இதை கொண்டு போகலாம். நம்ம கேமராமேன் கூட ஒரு தம்பி தான், அவருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் தேர்தல் வெற்றியெல்லாம் கணக்கில் இல்லை. நீங்கள் அரசியல் களத்தில் எப்படி இருக்கீங்கன்றது தான் கணக்கு. அதில் தான் என்னுடைய விமர்சனம் இருக்குது. அரசியல் களத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய விமர்சனம் யாரை நோக்கி இருக்குது? இப்போ பிரச்சனை இல்லை, அரசை நோக்கி இருக்கும். ஆனால் இப்போது அவர் அந்த டைம் கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே அவருடைய ஜென்யூன்னஸை பாராட்டலாம். மாற்று பொருளாதாரம் நான் அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பால் பனை பொருட்களை நான் அவரை ஃபாலோ பண்ணி தான் பேசுகிறேன். என்ன நண்பரே, கேட்டவருக்கு சந்தோஷமா?
நல்லதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்களும் சொல்லுங்கள். அதை விஜய் எடுத்துக்குவார். ஏன்னா அவர்கள் அதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் போகும்பொழுது அவர் அண்ணன் சீமானுடைய கருத்துக்கள் தானாக அவர் எதை நினைச்சாரோ அது நடக்க போகுது. இந்த அரசுக்கு கூடுதலாக ஆலோசனை சொல்லுங்கள். தவறானவற்றை சுட்டி காட்டுங்கள். நல்ல அரசியல் கொண்டு போங்க. அப்போ ஆர்வம் மிகுந்த இளைஞர்கள், அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் ஒரு நல்ல அரசியல் நோக்கினாங்க தான் பிரச்சனை இல்லை. சீட்டுலாம் மேட்டரே கிடையாது. அப்படி மேட்டராக இருந்தால் இன்றைக்கி இடதுசாரிகள் இந்தியாவில் இருக்கவே மாட்டாங்க. அதனால் இடதுசாரி இயக்கம் அழிஞ்சா போச்சு. அவர்கள் ஒரு கொள்கைக்காக போகிறாங்க. சில பேர் அப்படி இப்படி இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி மார்க்சியம் தான். அந்த மாதிரி தான் இவர்களுடைய கொள்கையும். அதனால் நம்ம நண்பர் பதில் சொல்லுங்கள், என்ன அவரை பற்றி பேச மாட்டேங்கிறீங்கன்னு நான் என்ன தான் பண்ணுறது? ஒவ்வொரு தடவையும் இதை வச்சுக்கிட்டுலாம் நம்ம பேசிக்கிட்டு அதுவும் சலிச்சு போயிடும். அதனால் அவர்களுக்கு இதயத்தில் இடம் இருக்கிறது. அவர்களுடைய உழைப்பை மதிக்கிறோம். அவர்களை விமர்சிக்கிற இடம் வந்தால் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவோம். பாராட்டுற இடம் வந்தால் பாராட்டுவோம். நம்ம குறிப்பிட்டு நம்ம அன்றைக்கி சொல்கிறோம் ஒரு இதில் பால் பனைப்பொருட்கள் சம்மந்தமாக ஒரு இதுன்னு. இன்றைக்கி தான் தெரியுதான்னு ஒருத்தர் கேட்குறாரு. இன்றைக்கி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவரை கேட்கணும். ஏன்னா நானும் 1.5 வருஷமாகவே அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். பால் பனைப்பொருட்கள் சம்மந்தமாக அவர் பேசின பிறகு தான் நானும் எடுத்து தேடுறேன். மற்ற மாநிலங்கள்லாம் தேடும் பொழுது குஜராத் பெரிய அளவில் இருக்குது, உத்தரப்பிரதேசம், பீகார்லாம் வேறு லெவலில் இருக்காங்க, இங்கே இருக்கிற கர்நாடகா வேறு லெவலில் இருக்குது, தமிழ்நாடு ஒன்றுமே இல்லைன்றது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்ஏ பொன்னுசாமின்னு அவர்கிட்ட கொஞ்சம் பேசியிருக்கேன். அதில் கொஞ்சம் தெரியும். ஆனால் இதில் இன்னும் தேட தேட அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் பலர் மூலியமாக இந்த அரசுக்கும் தேவை, விமர்சனமும் தேவை. அதனால் அது கடந்து போவோம். இன்னும் பல கேள்விகள்லாம் இருக்குது. வாசகர்கள் பல விஷயங்கள் வாசகர்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கூட சொல்கிறாங்க. அது பழகி போன்ற ஒன்று. நேயர்கள் பலருடைய இது கேள்விகள் நாங்கள் அந்த மாதிரி விஷயம் சொல்லுங்கள் அதுன்றாங்க. பலர் அவங்களுடைய கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம வரவேற்பு தெரிவிப்போம். நான் இப்போ கூடுதலாக சொல்ல வரும்போது ஒரு லைவ் பண்ணலான் இருக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் ஒரு லைவ். அந்த வாரத்துக்கான கேள்வி பதில்கள், அவருடைய சந்தேகங்கள் இதெல்லாம் கேட்டு பதில் சொல்கிற மாதிரி ஒரு இது பண்ணலான் இருக்கேன். வாசகர்களுடைய இதை பொறுத்து எப்படின்ற வரவேற்பை பொறுத்து. சரி சார், திமுக தோல்விக்கான காரணம் என்னன்ட்டு ஒரு குழு அமைச்சு அதெல்லாம் பண்ணாங்க, ரிப்போர்ட்லாம் வந்துச்சு என்ன காரணம்ன்ட்டு. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் மாவட்ட செயலர்கள் மீது நடவடிக்கை பாயுமா? திமுகக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு தலைமை அப்படின்னா அந்த தலைமைக்கு தைரியம் இருக்கணும். அதுதான் தலைமை. திமுகவுக்கு இல்லைன்றீங்களா? எடுத்தவொடனே நீங்கள் கிளைமேக்ஸ் போனால் நான் என்ன பண்ணுறது? நான் அப்படியே தான் கொண்டு வரணும். அப்போ தான் திமுகவில் இருக்க தொண்டர்லாம் ஏற்றுக்குவாங்க. எத்தனை கிளைமேக்ஸ் போனால் என்னங்க படம் அவள் தானே அப்படின்றாங்க. அப்போ நடுவில் கொஞ்சம் காமெடி, பாடல்கள், நடனம் எல்லாம் கொண்டு வந்தால் நான் கிளைமேக்ஸ் வரணும். அதனால் அப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. சரி சார். இதை பார்க்கின்ற திமுக தோழர்களும் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஒரு தலைமைக்கு தைரியம் இருக்கணுன்றது முதல்ல. ஒரு தலைமை என்ன நோக்கத்துக்கு செயல்படுதோ அந்த நோக்கத்தை கரெக்டாக நிறைவேற்றணும். அதுக்கு இடையூறாக யார் இருந்தாலும் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு நம்ம வீட்லேயே ஒரு பாத்திரம் கழுவுறாங்க, தண்ணி கழுவிடுறாங்க, அப்படியே தேங்கிட்டே உயர்ந்துட்டே வரணும். என்ன ஆச்சு? அடைச்சிக்கிச்சு. எங்கே அடைச்சிக்கிச்சு? இது என்ன பண்ணுறது? குத்தி தான் விடணும். ஐயோ, இதை போய் குத்தி விடுறதா? பைப்பு உடச்சிக்கிச்சுன்னா இதாகிடுச்சுன்னா எப்படி? அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா பாத்திரம் கழுவ முடியாது. தண்ணி தேங்கிக்கும். சாக்கடை அடைப்பு நீக்கணும்னா குத்தி தான் ஆகணும். அந்த மாதிரி இன்றைக்கி பெரிய சிக்கலில் திமுக மாட்டிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நஞ்ச சிக்கல் இல்லைங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த கஷ்டத்தை எல்லாம் திமுக தலைவர்கள் இப்போ உணர்றாங்க. முதல் கஷ்டம் வருமானம் போச்சுன்றது, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது கஷ்டம் வழக்கு வருன்றது, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் எதாவது பண்ணிக்கணும். இதெல்லாம் அவர்களாக தேடிட்டது. ஆனால் ஒரு இயக்கம், திராவிட இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு பெரிய இயக்கம், 75 ஆண்டு காலமாக இருந்த இயக்கம், அந்த இயக்கம் பல்வேறு கட்டங்களை கடந்து வந்திருக்குது. தமிழகத்துடைய பல அரசியல் மாற்றங்களுக்கு, பல விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்த இயக்கம். அந்த இயக்கத்திலிருந்து பிரிஞ்சது அதிமுக, மதிமுக, பல இயக்கங்கள். அவர்களை பார்த்து வந்தவர்கள் பலர். இப்படி அந்த இயக்கம் இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா திமுக எம்ஜிஆர் வெளியில் போன பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகு இந்த இயக்கம் ஜெயிச்சதே இல்லை தனியாக. எம்ஜிஆரும் அப்படி தான். அவரும் தனியாக நின்று அவரும் கூட்டணியை தேடி தான் போனார். ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு ஃபேம் இருந்தது. அதுக்கு எம்ஜிஆர் எழிலன் கூட, டாக்டர் எழிலன் பேசியிருந்தார் சமீபத்தில். உலகமாக காமெடி அது. என்னென்னா, கலைஞர் இவங்கெல்லாம் அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான் இவர்கள்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்காமல் தடுத்துட்டாங்க.
திமுக. திராவிட கட்சி அந்த திமுக ஆட்சி சிரிப்பு வருதுல, சீரியஸாக பேசி பார்த்தேன் நானும் அந்த வீடியோ. தடுத்துட்டாங்களாம். அதுக்கு மாற்றா எம்ஜிஆர் போன்றவர்களை கலைஞர் உருவாக்குனாராம். இவரே முதலமைச்சருக்கு ததிகினத்தம் போட்டுனுக்கிறாரு. இவர் வந்து எம்ஜிஆரை உருவாக்குனாராம், நீங்கள் முதலமைச்சராருங்க. இது எவ்வளோ பெரிய காமெடி. அப்போ பார்க்கும்போதே நமக்கு காமெடியாக தோணுது. கலைஞரை எம்ஜிஆர் உருவாக்கினாரா? கலைஞரை தான் எம்ஜிஆர் உருவாக்கினார். திரையுலக பயணத்தில் கலைஞரும் எம்ஜிஆரும் மாறி மாறி உதவி பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். அது எங்கள் தங்கம் வரைக்கும் தொடர்ந்தது, அது வேறு விஷயம். ஆனால் அரசியல் பயணத்தில் கலைஞர் என்ன தான் டக்கர் அடித்தாலும் 50 தலைவர்களை தாண்டி வந்ததுக்கு ப்ளஸ்ஸு ஆட்சியை பிடித்து, அதாவது முதலமைச்சர் ஆகிறதுக்கு உதவி பண்ணது எம்ஜிஆர். அதற்கு பிறகு 71 திமுக இதுவரை சந்திக்காத 184 சீட்டை பிடிச்சதுக்கு காரணம் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆரை அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்குறாரு. கேட்டதுக்கு மினிஸ்ட்ரி இது சினிமாவில் நடிக்காமல் இருங்க தரேன்றாரு. எப்படி? எம்ஜிஆர் அப்போ தான் உச்சத்தில் இருக்கார். ஒவ்வொரு படமும் அந்த இதெல்லாம் 50 லட்சம், ஃபஸ்ட்டு 50 நாள் 50 லட்சம் தாண்டிடுது வருமானம் ரிக்ஷாக்காரங்களாம். 50 லட்சம்னா இன்றைக்கி கணக்கு போட்டால் அது போகும், 500 கோடி போகும். 100 ரூபா தங்கம், அப்போ 50 லட்சம் கணக்கு போட்டுங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு எம்ஜிஆர் வருவாரா? அப்போ இல்லை சரி பார்த்துக்குங்க, நான் பார்த்துக்கிறேன். ரெண்டாவது பார்க்குறாரு, இந்த புகழை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்ட்டு பையனை இறக்குறாரு. அவர் ஒரு அப்புராணி, மூக்காமுத்து நன்றாக பாடக்கூடியவர், இசைஞானம் உள்ளவர். அவரை நடிகராக இறக்குறாங்க. நடிகராக இறக்குனா கூட பரவாயில்ல, எம்ஜிஆரே வந்து கிளாப்லாம் அடிச்சுலாம் திறந்துலாம் வச்சுருக்காரு. எம்ஜிஆருக்கு போட்டியாக அவரை கொண்டு வந்து தள்ளி விட்றாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு சிங்கத்துக்கிட்ட கொண்டு போய் ஒரு குட்டி சிங்கத்தை விட்டால் அது என்ன பண்ணும்? அடித்து துவம்சம் பண்ணோம். அந்த மாதிரி தான் நடந்தது மூக்காமுத்து வாழ்க்கை. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, எம்ஜிஆர் மாதிரியே ஸ்டைலு, எம்ஜிஆர் மாதிரியே இது. எம்ஜிஆரே ஒரு இதில் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, ஒரு பட விழாவில், அந்த பிள்ளையோ ஏதோ ஒன்று தொடக்க விழாவில் சொல்லுவார், தம்பி நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கோங்க அப்படின்னு, என்னை ஃபாலோ பண்ணாத அப்படின்றார். ஆனால் அவர் பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி தான், ஏதோ எம்ஜிஆரே பாடுற மாதிரியே இருக்கும். லாங் ஷாட்லாம் பார்த்தா எம்ஜிஆர் மாதிரியே இருக்கும். நல்லா ஓடிச்சு, நல்லா வந்தார். ஆனால் எம்ஜிஆர் மன்றங்களை மூக்காமுத்து மன்றங்களாக மாற்றணும்னு உள்வேலை பண்ணான். அப்போ தான் எம்ஜிஆர் கோபம் வருது. என்ன அது? வெற்றிக்கு உதவி பண்ணுறேன், முதலமைச்சர் ஆக்குறேன், வெற்றிக்கு உதவி பண்ணுறேன், அதற்கு பிறகு எல்லா வகையிலையும் கூட நிற்கிறேன், என்கிட்ட வந்து மறுபடியும் இந்த வேலையும் பண்ணால் சினிமா விட்டு என்னை காலி பண்ணான்ச்சா. ஏன்னா எம்ஜிஆருக்கு வயது அப்போ 52க்கு மேலே ஆகிடுது. 52 வயதுனா இளையவர்கள் ரொம்ப பேர், ஜெய்சங்கர், சிவகுமார், இவங்க நிற்கிறாங்க ஃபீல்டில். மூக்காமுத்து வந்துருக்கார். அப்போ தன்னுடைய இடத்த தக்க வைக்கிறது எம்ஜிஆருக்கு ஒரு இது இருக்குல்ல, கிட்டே நெருங்க முடியாதுன்னு வச்சுக்கிங்க. ஆனாலும் அவருக்கு ஒரு சோதனை தானே. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அவர் அடிச்சு நவுத்திடுறாரு. நவுத்தினோன்னு அவர் தான் எம்ஜிஆர் தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, எம்ஜிஆர் சில விஷயங்களை இவர் எதிர்த்து அடிக்கிறார். இதான் சாக்குன்னு எம்ஜிஆரை ஒன்றுலாம் பண்ணிடலான்னு வெளியில் தோற்றுறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறா போகிறார். அந்த எம்ஜிஆர் வெளியில் போன பிறகு இவ்வளவு இதில் எங்கே எம்ஜிஆரை வளர்த்து விட்டார் கலைஞர்? ஒரு வேலை பண்ணார், வெளியே தோற்றி ஒரு கட்சி ஆரம்பிக்க விட்டார், அவர் அறியாமல் வளர்த்து விட்டார். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த தொல்லைகள் எல்லாம் அது. அப்போது அந்த திமுக, கலைஞர், இவங்க எம்ஜிஆர் கிட்ட பெரிய பாடம் கற்றுக்கிட்டாங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியல, இதுதான் நிலைமை. ஆனாலும் கலைஞர் அந்த திமுகவை தட்டி தூக்கிட்டு வரதில் பல வேலைகள் பண்ணார். சாணக்கியத்தனம். அதில் பிஜேபி கூட கூட்டணி வச்சார், வெளியில் வந்தார், காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தார், அதில் ஒரு 10 வருஷம் இருந்தார், இதில் ஒரு 5 வருஷம், அப்படி இப்படி தட்டி தூக்கி எதாவது பண்ணிட்டு. ஆனால் கலைஞர் மறைவுக்கு பிறகு இந்த திமுக தடுமாற ஆரம்பிச்சது. கரெக்டாக அந்த நேரத்தில் மக்கள் நல கூட்டணி எல்லாம் கை கோர்த்தோம்னா வெற்றி வெற்றி வெற்றி. 2019, 2020, 2021, 2024 இப்படியே வெற்றி. 22 உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் வெற்றியே சுவைச்சும் போது நம்ம கூட அடிக்கடி பேசியிருக்கோம். இது வரைக்கும் மலர் பாதை, இனிமேல் தான் பார்ப்பீங்க முள் பாதை. என்ன கதியாக வரீங்க பாருங்கள். கரெக்டாக வந்தார் விஜய். இவர்கள் பழைய பாணியிலேயே விஜய் அணுகுனாங்க. லாஸ்ட்டில் விஜய் ஜெயிச்சார். இதில் என்ன கொடுமைன்னா, திமுகவுக்கு தான் பலத்த சேதம். அதிமுக கூட அங்கே கூடக்கிறவங்கள ராவிட்டு போனாங்க, இங்கே கூட்டணியே ராவிட்டாங்க. அதுதான் மேட்ரு. கூடக்கிறவங்க 4-5 பேர் போனோம், இங்கே கூட்டணியே போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி டிக்ளேர் பண்ணி இன்றைக்கி பட்டயம் போட்டு பித்தளையில் அடித்து, என்ன பாத்திர கடை, வடிவேல் படத்தில் வர பாத்திர கடை மாதிரி அடித்து பட்டயமாக கொடுத்துட்டாங்க, தான் வச்சுக்கோ அப்படின்னு, முஸ்லீம் லீக்லேருந்து எல்லாம். அப்போ இன்றைக்கி திமுக கிட்ட யாருமே இல்லை. இந்த நேரத்தில் திமுகவுக்கு என்ன பிரச்சனை? தேர்தலை சந்திக்கணும்னா கூட்டணி வேணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும்.
ரெண்டாவது வழக்குகள் தோண்டிக்கிட்டே இருக்காங்க இவங்க. அடுத்து இன்னும் பல விஷயங்கள் வரப்போகுது, நம்ம பின்னாடி பேசுவோம். வெள்ளை அறிக்கைகள் பல இதில் வரப்போகுது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இவர்கள் அம்பலப்பட்டுக்கிட்டே போகிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இவர்களுக்கு அரசியல் பண்ண தெரியல. ஏன்னா கூட இருந்த கூட்டம் எல்லாம் காக்கா கூட்டம். காக்கா கூட்டத்தில் கூப்பிட்டு என்னப்பா பண்ணலான்னா ஒன்றும் தெரில. தலைவரே நீ ஏதாவது சொல்லு, நாங்கள் ஆகா ஓகோன்னு சொல்கிறோம். டேய் இதுக்காக வச்சா அப்படி தான் தலைவரை பழகிட்டோம் நாங்கள். அதை தாண்டி எங்களுக்கு சிந்திக்க தெரியாது. சரி வேறு என்ன தெரியும்? வாயை திறந்து பேசுங்கள் முதல்வரேன்னு போஸ்ட் அடித்து போய் நில்லுங்க தலைவரே நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ இது மாதிரி தான் இவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கு. அப்போ இது திமுகவை காப்பாற்றுமா? காப்பாற்றாது. அப்போ உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், பெரிய சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பிரச்சனை திமுக எப்படி கொண்டு போக போகிறோங்க? பிஜேபி கூட சேரலாமா? சேர்ந்தா முடிஞ்சிச்சு. ஆனால் நேற்று பேசின மாதிரி அந்த நோக்கி தான் நகர்றாங்க. அதற்கு காரணம் அவர்களை காப்பாற்றிக்கொள்ள. அப்போ திமுகவை பலி கொடுக்க தயாராகிட்டாங்க. இந்த நிலைமையில் திமுக தோற்றத்துக்கான காரணத்தை தேடுவேன். இவர் தேர்தலுக்கு முன்னாடி முதலமைச்சர், கட்சியின் தலைவர், ஆகா ஓகோ ஐ அப்படின்னு ஐயா அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் இருந்தது. அப்போ அவர் மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்? தேர்தலில் தோற்றால் உங்கள் மாவட்ட செயலாளர் பதவி தப்பாது, இரும்பு கரம் கொண்டு அப்படின்னாரு. ஆமாம் சொன்னாங்க. இந்த சினிமாவில் ராடு வச்சுலாம் அடிப்பான் தெரியுமா மண்டையில்? அது பார்க்க ராடு மாதிரியே இருக்கும்ல, ராடு கிடையாது. ஆமாம், அது சும்மா ஒரு இது மாதிரி, என்ன அடித்தாலும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி இரும்பு கரம்னா அவன் அது தெரியும், அது எப்படிப்பட்ட இரும்பு கரம் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி கீழே இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் வந்துடுச்சு, யார் குற்றம் செஞ்சதுன்னு தெரியும். நடவடிக்கை எடுப்பீங்களா? நடவடிக்கை எடுத்தா மாற்று கட்சிக்கு போயிடுவாங்க. அதான் ஆவஜி 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 இந்த மவுண்ட் ரோடு தர்காவுக்கு போங்க. இந்த தர்காவுக்கு பூ தட்டுலாம் வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு தட்டு இவ்வளோன்னு விலை வச்சு விற்பாங்க. அது நீங்கள் போய் துட்டு கொடுத்து வாங்கி அங்கே போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வச்சு பாத்தியா ஓதி அந்த பூ எடுத்து அங்கே போட்டு அந்த பூந்தியில் கொஞ்சோண்டு எடுத்து இது பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இதான் அங்கே மவுண்ட் ரோடு தர்காலாம் போனால் நடக்கும். அதுக்கு போனீங்கன்னா ஒரு 10 கடை இருக்கும். எல்லோரும் ஆவஜி ஆவஜி ஆவஜின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்படியே தலையை குஞ்சிங்கன்னா போய் யார்கிட்டயா போய் வாங்குவீங்க. அந்த மாதிரி ஆவஜி ஆவஜி ஆவஜின்னு கூப்பிட்டுங்கிறாப்புல புஷியானது இவங்கெல்லாம். அப்போ என்ன ஆகும்? திறந்து விட்டா அதனால் அவைக்காக போக வேண்டியதா, நடவடிக்கை எடுக்க முடியாது. சரி அதேமாரி எடுத்துட்டா எல்லா மாவட்ட செயலாளரும் ஸ்ட்ராங்கு, பணம் படைத்தவர்கள். அது இப்போ புதுசாக வர என்ன பண்ணுவான் அப்படின்னு. அப்புறம் எதுக்குங்க உங்கள் கட்சி தலைமை இப்போ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இப்படிலாம் பண்ணால் அப்படி ஆகிடுமோ, அப்படி பண்ணால் இப்படி ஆகிடுமோ, சேகர் பாபு அமிச்சா அங்கே போய் சேர்ந்துருவாரோ, சேகர் பாபு மேலே நடவடிக்கை எடுத்தால் இதாகிடுமோ, இல்லை அந்த இடத்துல யாரை போடுறது, இவர் எடுத்துகிட்டு முடிச்சா என்ன பண்ணுறது, அவர் எடுத்தா முடியும் என்ன பண்ணுறது, பாதி மாவட்ட சிலர் மந்திரியாக இருந்தாங்களாச்சே. இப்படிலாம் யோசிச்சா நீ என்ன கட்சி தலைமை நகர்த்த முடியும்? அதனால் நீ எடுத்து பாரு, எடு, நீ தான் தைரியமான ஆளாச்சே, எடு. இவங்களே பேசுகிறாங்க அந்த மாதிரி அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே மன்சூல் நினச்சின்னு அப்படியே ஓடுது. இப்படிப்பட்ட திமுக எப்படி போக முடியும்? அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும்? இங்கே ஒருத்தர் ஏப்பா நீ கொஞ்சம் சும்மா இருந்தாலும் எல்லாம் அப்படியே கம்முன்னு இருப்பாங்க, அப்படியே தேத்தின்னு போகலாம் அப்படின்னா, இல்லை நான் நடவடிக்கை எடுத்த தீர்வுன்னு. அது எவனாக இருந்தாலும் யாராக இருந்தவர் அவர் தாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன். எவனாக இருந்தாலும் போ அப்படின்னு தூக்கி போடுற அந்த தைரியம். ஆனால் அது கட்சிக்கு இதுங்க, நீங்கள் கொஞ்சம் இதுவாக போங்க, அப்படி இப்படி போங்க, கட்சியை முதல்ல காப்பாற்றிக்கலாம் அப்புறமா பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை அதெல்லாம் முடியாது, எவனாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு அவர். அதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போவும் பாருங்கள், அதிமுகவில் சட்டசபைகளில் நிகழ்வுகளில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அணி, எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு அணி, இப்படி தான் வர்றாங்களாம். அப்படியா? 2 பேர் தனித்தனியாக தான் வராங்க. ஆமாம், ஆனால் காட்டிக்கிறது ஒன்றா இருக்கும். ஆமாம், இது எப்படி? அப்போ மனசு, அதாவது இந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இந்த தம்பதிகள் ஒரு வீட்டில் இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க? காப்பி கொண்டு வந்து டொக்குன்னு வச்சுட்டு போயிடும். இவர் யாரையா பார்த்து சொல்லுவார். அப்போ இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எஸ்பி வேலுமணி தரப்பு, அந்த சைட்லேருந்து எடுக்க முடியுமான்ட்டு. இவர் அவரை பார்க்கும்போது என்ன கவுத்திடுவானோ, இன்னும் 2 மம்மளை தேத்திடுவானோ, ஏதோ பண்ண போகிறான் போல. அங்கேருந்து இவர் ஏதோ பண்ணுவாரோ, நீக்கிடுவாரோ, அது பண்ணுவாரோ, அது இப்படியே ஓடு. சிவி சண்முகத்தை எது போய் பார்த்தாங்க? 10 பேர். இப்போ வரைக்கும் அது மர்மமாகவே. அது யார் தரப்பு சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்பி வேலுமணி தரப்பா? எஸ்பி வேலுமணி தரப்பு தான், வேறு என்ன. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் திமுகவுக்கு வந்து இந்த ஒரு பெரிய சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நடவடிக்கை எடுக்கிற மாதிரிலாம் தெரில. இரும்புக்காரெல்லாம்
தூக்கி பொட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிறாரு போல இரும்பு காரத்தை. இப்போ கட்சியை காப்பாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கட்சி எப்படியும் காப்பாற்ற முடியும்? இல்லை அதாவது இவங்களெலாம் வெளில அனுப்பாம அந்த மாதிரி ஆட்களை காப்பாற்றிக்கிறாங்க. ஆட்களை காப்பாற்றி அது என்ன காப்பாற்றினாலும் அங்கே ரெடியாகிறாங்க. இந்த இடைத்தேர்தல் எல்லாம் முடிஞ்சோன்னா ஒரு 5 எம்எல்ஏ ரெடியாகிறாங்க. இங்கே தாங்க போகிறதுக்கு. ஆமாம், நாங்களும் வரோம். ராஜினாமா பண்ணிட்டு. ஆமாம். இதில் முக்கிய எம்எல்ஏகளா? முக்காதெல்லாம் அப்புறமா தெரியும், இப்போவே தெரியாது. இன்னொன்று வந்து மதிமுக டைலமாவில் இருக்கார். 27ஆம் தேதி கூட்டம் கூட்டுறாங்க போல இருக்கு. முடிவே கூட்டுறாங்க, இவங்கெல்லாம் உருட்டினுக்கிறாங்க. அந்த இதெல்லாம் அது அந்த டெல்லி பிரதிநிதி அதெல்லாம் மத்திய அமைச்சர் கொடுத்தே வாங்காதவர் அவர். வைக்கோ ஒரு மாதிரி கேரக்டர் அவர். டெல்லி பிரதிநிதின்றது அந்த கட்சிகளுக்கு தான் வச்சுக்குவாங்க. அடுத்தவங்களாம் இவங்க உருட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொன்று அந்த 2 எம்எல்ஏ விவகாரத்தில் என்ன முடிவுன்னு இன்னும் அவங்க எடுக்காமல் இருக்கிறாங்க. ஒன்று அங்கேயே வச்சுக்குவோம், அங்கேயே ஸ்லீப்பர்ஸ் இல்லாரு அப்படின்ற மாதிரி. எப்படி இருந்தாலும் நம்ம எம்எல்ஏ தான், நம்மால் தான், நீ அங்கேயே கூட இருந்துக்கோ அப்படின்னு. இல்லை அதை மீறி இங்கே கொண்டு வரலாமா, அது இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஓடிட்டுருக்குது அவங்கள்ட்ட. இது ஒன்று. ஜவாஹிருல்லா, தமிமுன் அன்சாரி, அப்புறம் நெல்லை முபாரக் அவர், இவங்கெல்லாம் வந்து 5 பேரில் 3 பேர் இவங்க தான். 5 பேர் இல்லை, இஸ்லாமிய இயக்கங்கள் 3 இயக்கம், பெரிய இயக்கம் பேர் வெளில வரதா சொன்னீங்கல்ல. சரி, இவங்க வந்து கூட்டணி கட்சிகளுங்க இப்போவும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. இவங்க நாளைக்கு பிஜேபி கூட ஏதாவது லிங்கிங் எடுக்கிற மாதிரி தான் முதல்ல வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி அவங்கள்ட்டையும் கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இதுதான் இன்றைக்கி திமுகக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அதிமுகக்குள்ளே சார், ஏன்னா இங்கேருந்து மறுபடியும் தாவேக்காலேருந்து போன வண்ணம் தான் இருக்காங்க. எடப்பாடி தொகுதியிலேருந்தே இன்றைக்கி ஏதாவது டிக்கெட்டு காலி ஆகுதா? நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை, ஷூட்லேயே இருக்கிறேன். இல்லை பெருசாக சொல்லப்படுற அளவுக்கு இல்லை. மற்றபடி இந்த மன்சூர் அலிகான் அவர் போய் சேர்ந்துட்டு அந்த மாதிரி அதிமுக கிடையாது. இல்லை பொதுவாக சொல்கிறேன். மன்சூர் அலிகான் வெள்ளந்தியான மனுஷன், வாயில் வர்றதை மனசில் தோன்றதை பட்டுன்னு பேசிடுவார். அது அரசியலுக்கு உதவாது. அங்கே இருந்துக்கிட்டே என்னடா இந்த புஷியானந்து ஒன்றுங்க லாய்க்கெல்லாம் பேசக்கூட இது இல்லாமல் இந்த ஆதரவு பண்ணுற இப்படிலாம் பேசிடுவார். என்னைக்கா ஒரு நாள் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. சரிப்பா நான் வரேன்ப்பா, நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு போயிடுவார். இதுதான் நடக்கும். அதிமுகலையும் தொண்டர்கள் தான் அந்த சைடு இன்னைக்கு போன வண்ணமாக இருக்காங்க. காலைல கேட்லாம் க்ளோஸ்டாக இருந்ததுன்ட்டு எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்ததா. தொண்டர்களை யார் கூப்பிட்டு போனாங்க, யார் வழிநடத்திட்டு போனது? அதெல்லாம் ஏங்க, தொண்டர்கள் இருப்பாங்க போவாங்க. அது ஒரு வகையான ஒரு இது உருவாயிடுச்சுன்னா தொண்டர்கள் நகர்ந்துருவாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் தொண்டர்கள் பெரும்பாலும் நகர மாட்டாங்க. இது தலைமையில் பதவிக்கு அதுக்கு இது ஆசைப்பட்டு போகும். நாளைக்கு அங்கே இல்லைன்னா இங்கே வந்துடும். ஒரு கட்சி என்று போனேன், அது போன ஸ்பீடில் திரும்ப அந்த விஜய் தரணி போலையா பிஜேபிக்கு போய்ட்டு அங்கே பதவி கொடுக்கணும், இப்போ இங்கே வந்துடலையா, இங்கேயும் வாரம் உட்கார வச்சுருந்தாலும் அப்படி போயிடுவாங்க வேறு எங்கேயாவது. இந்த மாதிரிலாம் நடக்கும். 99% பேர் வந்து இங்கே வந்துடுவாங்க அப்படின்ட்டு ஆதரவு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன, அவர் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், தாவேக்கா தான் வெளியில் அடையாளம், நாங்கள் தான் அதிமுகனா அது நெகட்டிவாக போகும். அது அவருக்கு இப்போ புரியாது, ஃப்யூச்சரில் தெரியும். சார் திமுக கூட்டணியிலேருந்து ஐயுஎம்எல் வந்து வெளியேறிடுச்சு. அவங்க வெளியேறி தான் ஆதரவு கொடுத்து ஒருத்தர் அமைச்சராகி ஓடி நிற்கிறாங்க. சார் இன்றும் என்றும் தாவேக்கா அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. வரும் தேர்தல்கள் எல்லாமே தாவேக்கா கூட தான் இருப்போம் அப்படின்ட்டு. தாவேக்கா கூட இருக்குதுன்னு போனாங்க அவங்க. இப்போ என்ன புதுசாக ப்ரெஸ் மீட்டில் கோவம்லாம் பட்டார் அவர். எந்த ப்ரெஸ் மீட்டில்? இன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டில் சார். சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அவங்க கேட்ட வக்போர்டு அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. வேற என்ன பிரச்சனை காதல் மைதினுக்கு? இல்லை சார், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த சண்டைக்கான காரணம் என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு 5 கடமைகள் இருக்குது, 6வது கடமை ஜனநாயக முறைப்படி ஓட்டு போடணும். வக்போர்டை வச்சுக்கிறது இல்லையா? இல்லை, அதாவது செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, திமுக ஓட்டு போட்டு நீங்கள் சொன்னதாக கேட்டாங்க. அதுக்கு அவர் கோவப்பட்டார் சார். ஏன் கோவப்படணும்? திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுக ஓட்டு போட சொல்லி கேட்டேன், அதில் என்னங்க தப்பு இருக்குன்னு சொல்ல வேண்டியது. அவர் நான் திமுகலாம் சொல்லலை, ஓட்டு போட்டுன்னு தான் சொன்னேன் அப்படின்ட்டு புது கருத்தை மாற்றிட்டார் அவர். மனுஷன் எப்படி புழுறாரு பாருங்க. 5 கடமையில் ஒரு முக்கியமான கடமை என்ன தெரியுமா? உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது, இறைவனுக்கு பயந்து இருக்கிறது ஒரு கடமை. இப்படி பச்சா புழுறாரு. திமுக ஓட்டு கேட்கல அவர் கேட்டார். அப்புறம் இதை விட இவங்க வேட்பாளர் பாருக்குன்னு வாணியம்பாடி நின்னார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் டம்மி. ஆமாம் சொன்னார். நான் ஜெயிச்சாலும் இந்த திமுக மாவட்ட செயலாளர் தான் எம்எல்ஏ. இன்னைக்கு சொல்லுவாரா? இறைவனுக்கு பயப்படணும்ல. ஆமாம். அப்போ நீ ராஜினாமா பண்ணிட்டு கொடுத்துரு அவர்கிட்ட, தெரியுதா? சரி, இன்னொன்று சொல்கிறேன். அருண்ராஜ் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் முதல்ல திமுக வெறும் 108 எம்எல்ஏக்கள் மட்டும் இருந்த புதுசில், அதாவது 8 பேர் இவங்க
5 பேர் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தப்போ அவர்கிட்ட போய் ஆதரவு கேட்டாரா லெட்டர் கொடுத்து? அன்றைக்கி நம்ம காதர் மொய்தீனுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கா? இருக்கு. என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? நாங்கள் தாவேக்கா கூட போகிற ஐடியாலலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அவர் பாடி லாங்குவேஜ் மாதிரி கூட நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படி உட்காந்துனார். ஆமாம், பார்த்தேன். அவரு கூட பார்க்கல வேற அவர் பாவம் அப்படி உட்காந்துக்கிறார். ஏதாவது கொடுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க பார்க்கணுன்னு. இவர் அது வந்து எங்களுக்கு தலைவர் ஸ்டாலின் தான். நான்லாம் அப்போ நம்ம கிண்டல் பண்ணோம். என்ன உங்களுக்கு தலைவர் ஸ்டாலின்? இப்போ குஞ்சாலி குட்டி யார்? மற்றவங்க யார்? என்ன இது? தகைசால் தமிழர் விருது கொடுத்தா என்ன? தகைசால் தமிழர் விருது கொடுத்தா நன்றி இதா? ஏன்னா நம்மளாம் நானாக தான் கேட்பேன், சார் தகைசால் தமிழர் விருதுலாம் கொடுத்தாங்களே உங்களுக்கு ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்கணும். அப்போது இந்த 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 வச்சுட்டு இந்த தெனாவட்டு பேச்சு பேசுனீங்களா? அவர் மூஞ்சி கூட பார்க்கல. அருண் ராஜாலாம் என்னால் பார்க்குறோம், பரிசீலிக்க பார்க்குறோம் அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. நீ ஏன் பார்க்குற ராசான்னு கீழேருந்து ராவிட்டாங்க. யாரை? ஷாஜகானையும் பாரூக்கையும் தூக்கிட்டாங்க. எல்லாம் நடந்துச்சுங்க. பாருக்கு லெட்டர் கொடுத்துட்டாரு. ஓ, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த லெட்டர் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துட்டாங்க. பாருக்கு என்ன நினச்சாரு? ரகசியமாக ஓட்டு போடும்போது நம்ம மாறிக்கலான்னு. இவங்க என்னமோ முஸ்லீம் லீக்கே ஆதரவு கொடுத்த மாதிரி நினச்சின்னு போய் லெட்டரை கொடுத்து அதெல்லாம் ஒரு சர்ச்சையாச்சு. என்ன? ஆமாம் ஆச்சு. அதே மாதிரி அமமுகட்ட வாங்கின லெட்டரையும் கொண்டு போய் கொடுத்து மாட்டினாங்களா? அதெல்லாம் இப்போ இனிமேல் தான் கற்றுக்கணும் அவங்க அந்த மாதிரி விஷயம். அப்போது இப்படி சொன்னவர் தான் அங்கே ராகுல் பேசி எல்லாம் முடித்து அங்கே இருக்கிற பொதுச் செயலாளர் கூப்பிட்டு சொன்னால் பிறகு வேறு வழி இல்லாமல் ஆதரிச்சது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் திட்ட ஆரம்பித்த பிறகு இப்போ சொல்கிறார், எங்களுக்கு வந்து இதுதான் இன்றும் என்றும் அப்படி இப்படின்னு இந்த கோபால் பல்படி விளம்பரம் மாதிரி இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கார், பேட்டி கொடுக்குறாரு. சண்முகம் சொன்ன கதையை கேட்டிங்களா? அறிக்கை 3 காரணங்களாம் அவர் ஆதரிக்கிறது. ஒன்று வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னா. அதே தான் சார் இப்போ வரையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூடமே காதர் மொய்தீன் கூட அதுதான் சொன்னார். என்ன ஜனாதிபதி ஆட்சி? நீங்கள் என்னென்ன வேலை பண்ணீங்கன்னு தெரியாது. காதர் மொய்தீன் சண்முகம் வரும்போது நான் சொல்லலான்னு இருந்தேன். சண்முகம் சொல்கிறார், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலான்னு எங்கள்கிட்ட சொன்னார் ஸ்டாலின். அது எங்களுக்கு பிடிக்கல, அதுதான் இதுன்னு. உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் எல்லாம் ஜாலியாக இருந்தீங்க, ஜாலி அப்படின்ட்டு. இவர் ஐயூஎம்எல்லாம் அப்போ அந்த ஒர்க் போர்டு அது உங்களுக்கே தாங்க பிரச்சனை. ரைட்டு, அப்போ என்ன வேணால் பண்ணிக்கங்க, அப்படி தான். ஆனால் ராகுல் காந்தி அங்கேருந்து பேசி இந்த 4 பேரை இடதுசாரிகள் மாற்றணுன்னா வேறு வழியில்லாமல் போனீங்க. நீங்களா திமுக அதிமுக இதுக்கு எதிராக இருந்தீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? அன்றைக்கி போகிற அன்றைக்கி கூட எவ்வளோ கோவப்பட்டார். இன்றைக்கி காதர் மொய்தீன் கோவப்பட்ட மாதிரி அன்றைக்கி சண்முகம் கோவப்பட்டார். நாங்கள் திமுக கூட்டணி தாங்க, என்னந்தாங்க வந்தாங்க, ஆதரவு தெரிவிக்கிறோம், அவ்வளோதான், நாங்கள் இந்த கூட்டணியில் தொடருவாங்க சொன்னாரா இல்லையா? அவங்களோட சேர்ந்து நாங்கள் போராட்டம்லாம் பண்ணுவாங்க. இப்போ சொல்லுங்களேன். இப்போ இவர் பித்தளை நாச்சியப்பன் பாத்திர கடை அடிப்பா சிபிஎம் இன்றும் என்றும் இந்த கோபால் பல்படி விளம்பரம் போல் நாங்கள் தாவேகாவுடனே இருப்போம். இந்த அப்படி நீ ஒரு காப்பி வச்சுக்கோ, நீ ஒரு காப்பி வச்சுக்கோ. என்ன இப்படி ராவி இருந்தப்போ தான் மகேந்திரன் அவங்க ராவிட்டாங்க இவங்கள்ட்ட இருந்து. இதுதாங்க மேட்ரு. அதனால் இவர்கள் எல்லாம் உருட்டுறாங்க. இதை பல தடவை நம்ம பேசிட்டோம் எப்படி மாறுன்னு. முழுக்க இதுக்கு ஆப்பு வச்சது எல்லாம் ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தின்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா இது மேட்ரு நடந்திருக்காது. திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அதுக்கு இவங்கெல்லாம் ஆதரிச்சிருப்பாங்க. சண்முகன்முகெல்லாம் அதெல்லாம் ஆதரிச்சிருவாங்க. அது இந்த கூட்டணி தான் நாங்கள் நின்றோம். அது இது அதிமுக வந்து ஒரு மதசார்பற்ற கட்சியாக மாறிவிட்டதை நாங்கள் இன்று காலையில் தான் தெரிந்து கொண்டோம். அவர்கள் எப்பொழுது பிஜேபியிலேருந்து வெளியே வந்தார்களோ அப்பொழுதே அவர்கள் மதசார்பற்ற கட்சி. ஏற்பாடு பண்ணுறதே பிஜேபி தாண்டா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, இது இப்படி தான் அப்படின்னு. அதனால் சொல்கிறாங்க, கேட்டுக்கிறோம். நாளைக்கு வரலாற்றுலையும் இதே பொய்ய சொல்லுவாங்க, புக்கு எழுதுவாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள் உயிரோடு இருந்தால் சொல்லுவோம், இல்லைங்க இதெல்லாம் தப்பு, அன்றைக்கி இப்படிலாம் வேலை பண்ணாங்க அப்படின்னு. நம்மளும் எழுதி வச்சுட்டு போயிடுவோம். இதெல்லாம் ஆவணங்கள் தானே. சரி சார், நேற்று தான் பேசியிருந்தோம். திமுக பாஜக கூட்டணி வந்து ஒருவேளை அமைஞ்சா மைனாரிட்டி கட்சிகள்லாம் வந்து வெளில வந்துடுவாங்க அப்படின்ட்டு. அதோட தொடக்கமாக இது பார்க்கப்படுதா? அது இப்போ இதோட வெளிப்பாடு அது உண்மைதான் அப்படின்றத ஞாபகப்படுத்துது. இவங்க சேர்ந்துட்டாங்க, அமைச்சர்லாம் வாங்கிட்டாங்க, அதுன்றதுனால இவங்க அப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 60 வருஷம் இவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. சந்தித்த எல்லா தேர்தலுக்குமே திமுகவோட தான் சந்திச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி பார்க்க? 60 வருடமாக நடுவில்லாம் எம்ஜிஆர் கூட டிஎம்கே ஏடிஎம் கூடலாம் போயிருக்காங்க. ஓ சரி. அவர் ஏதாவது சொல்கிறார், அவர் அப்துல் லத்தீஃப்லாம் நின்றுலாம் ஜெயிச்சிருக்காரு சேப்பாக்கத்துலலாம். அதனால் அதெல்லாம் வேறு கதை. அப்துல் லத்தீஃபு திமுக நின்று ஜெயிச்சார்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏடிஎம் கூட இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா
இப்போ ஒவ்வொருத்தராக இந்த கலந்து யார் இந்த கூட்டணிக்குள்ளே வர்றது, எப்படி நம்மளுக்கு உள்ளாட்சி தேர்தலில் அதிக சீட்டு வாங்குறது, எப்படி நம்முடைய இருப்பை தக்க வச்சுக்கின்னு எல்லாரும் இப்போ ஒரு கலாட்டா ஆச்சுன்னா கடைகளை சூடாடுவாங்கல்ல. ஆமாம். அப்போ போகிற வரவெல்லாம் உள்ளே புகுந்து தனக்கு வேண்டியதை எடுத்துக்க பார்ப்பான். அந்த மாதிரி தாவேகாவுடைய அதிகார பகிர்வு முறையை எப்படி சூறையாடுவது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி உள்ளே இறங்கியிருக்காங்க. இதுதான் உண்மை. ரோட்டில் கலவரம் நடந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு கடை பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு அடிச்சு உள்ளே பூண்டான், அவன் ஒருத்தன் பேட் எடுத்துன்னு ஓடுவான். எம்ஜிஆர் சத்தப்போ நடந்தது. எம்எஸ் ஸ்டோர்னு ஒரு மவுண்ட் ரோட்டில் இருந்துச்சு. மவுண்ட் ரோடு தர்காவுக்கு நேர் எதிரில். இப்போ அந்த இடத்துல தான் அந்த ஏதாவது சங்கம் ஹோட்டல் இந்த ஹோட்டல்லாம் வந்துச்சு. அந்த அந்த கடையை அடிச்சு நொறுக்கி உள்ளே பூந்து பேட்டு ஸ்டெம்ப்பு க்ளவுஸ் ஓடும்போதே கையில் க்ளவுஸ் மாட்டு ஓடுறான். அப்புறம் கண்டதாக அடித்தானுங்க. இந்த சைடு கஜேந்திரா ஒயின்ஸ்னு ஒன்று பிலால் இப்போ இருக்குல்ல, பிலால் மவுண்ட் ரோடு பிலால் பக்கத்தில், அது பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருந்தது. அப்போல்லாம் ப்ரைவேட்டு தானே. அடிச்சு உள்ளே பூந்து அவன் ஃபுல்லு ஆஃபு கேஸ்லாம் தூக்கிட்டு ஓடணும். இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது. அப்போது உள்ளே போடுறவன் ஒருத்தன் என்ன பண்ணுவான், எனக்கு பால் வேணும்னு எடுப்பான். ஒருத்தன் பேட்டு நல்ல பேட்டாக எடுப்பான். ஒருத்தன் பேடு தான் இல்லைடா நம்மள பேடு, ஒருத்தன் கிட்டே தூக்கின்னு ஓடுவான். ஒருத்தன் கல்லாப்பட்டி துரத்துக்குதான்னு பார்ப்பான். ஒருத்தன் டென்னிஸ் பேட்டு கிடைக்குதான்னு பார்ப்பான். இந்த மாதிரி தான் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை உடச்சி உள்ளே பூந்துக்கிறாங்க. யாருக்கு என்ன கிடைக்கும்னு அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு ஓனர் தான் முடிவு பண்ணணும். சரி சார், தாவேகா வந்து ஒரு சோஃபா மாடல் ஆட்சி தான் அப்படின்ட்டு அமைச்சர் வன்னியரசு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? அவருக்கு என்ன ஆச்சு? எங்க திமுக தான் சொல்லி இவரும் போக போகிறாரா, வெளியே போக போகிறாரா? சோஃபாக்கு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு சார். சோஃபாக்கா? சோஃபானா சோஃபா தான். எஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், ஓ ஃபார் ஆர்கனைஸ்டு ஆக்ஷன், எஃப் ஃபார் ஃப்ரீடம், ஏ ஃபார் ஆன்டி கரப்ஷன் அண்ட் கேஸ்ட். உட்காந்து மனப்பாடம் பண்ணியிருப்பார் போல. அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாராம். என்ன காரணம் சார்? அவங்க வழக்கம் போல் திமுக கூடலாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. எங்கே பண்ணவே விட மாட்டேங்கிறாங்களே. இதில் வேறு புள்ளிங்க எல்லாம் வருது, அந்த கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்ட்னு. எப்பா எதுவுமே என்னால் பண்ண முடியாதுறாங்கப்பா, இவங்க நேர்மை கக்கனுடைய பேரங்களாக்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காராம். அதனால் அது ஒன்று. இன்னொன்று தாவேக்கால பண்ணுற ஒரு நல்ல விஷயம், துறை வாரியாக நம்ம சொன்னோம்ல, வெள்ளை அறிக்கை கேட்டுச்சா தெரில கொடுக்குறாங்க. ஆமாம், துறை வாரியாக மற்ற துறைகள்லையும். என்னென்ன துறை சார்? ஆவின் வருதா சார் அதில்? பால் எங்கே அது யாரோ ஒருத்தர் இப்போ என்கிட்ட ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார், நீங்கள் சொன்னது ஏதோ இதாகுது, நான் உங்கள்கிட்ட நேரில் சொல்கிறேன் அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம்னாரு. என்ன பிரச்சனை தெரில நமக்கு. ஆவினை நான் விடவே மாட்டேன். நீ பேட்டா இதுக்கு ஈக்குவலாக அதில் வருமானம் வரும், அதை ஏன் விட்றீங்க, அது பண்ணுங்கள். துறை வாரியானா டாஸ்மாக்கு, மின்சாரத்துறை, மின்சாரம், பள்ளி வாரத்தை வரும் வாரங்க இறுதிக்குள்ளே வரதா சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை. ஆமாம், இன்னும் பத்திரப்பதிவு, இந்த மாதிரி துறை வாரியாக ஒன்று சக்ஸஸ் ஆனால் எல்லாம் இறக்கிடுவாங்கள்ல, அப்படி இறக்கணும் பண்ணணுன்ற மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி ப்ளூ சட்டை மாறன் பொதுவாக கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் போட்டுட்ருப்பார். போன கவர்மெண்ட்லாம் வச்சு செஞ்சுருந்தார். இன்றைக்கி அவரே பாராட்டி ஒரு விஷயம் போட்டிருக்காரு. அதாவது இந்த பள்ளிகளுக்கு பர்மிஷன்லாம் வந்து 25 லட்ச ரூபாவும் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பள்ளிகள் ஏதோ வெயிட்டிங்கில் எடுத்துருக்காங்க. 100 1000 அது ஒரு எண்ணிக்கை. எல்லாருக்கும் ஆன்லைனில் ஓகே போங்க அப்படின்ட்டுக்கிறாங்க. ஐயா அப்போ இது அது ஒன்றும் தேவையில்ல, போ வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி. கவுன்சிலிங்கு இப்படி கவுன்சிலிங் பண்ணி உடனே ஆர்டரை போட்டு உடனே ஒரு 2 நாள் விட்டால் கூட அதிகாரி எங்கேயா பேசிடுவான், எவனா ஒருத்தன் உள்ளே பூந்துருவான். அதில் இப்படி கவுன்சிலிங். இப்போ கவுன்சிலிங்னு என்ன அர்த்தம்னா, நம்ம நேயர்களுக்காக சொல்கிறேன், இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணுவேன், என் சொந்த ஊர் விழுப்புரம், ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் அங்கே இருக்கும். எனக்கு விழுப்புரத்துக்கு போகணுன்னு பார்ப்பேன், ஆனால் அங்கே வேக்கன்சி இல்லைன்னா போகவே முடியாது. அப்போ அங்கே விழுப்புரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காரணம் சென்னைக்கு வராருன்னா பேசி வச்சு மியூச்சுவலாக நான் இங்கே மாறுறேன், அந்த மாதிரி கவுன்சிலிங்கில் பேசுவோம். அவரும் பேசுவார். இல்லையா அங்கே ஒரு வேகன்சி வருது, காலியாகுது, எனக்கு இந்த மாதிரி விழுப்புரத்தில் மாற்றி கொடுங்க கவுன்சிலிங்கில் நான் இது பண்ணுவேன். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியா சரி விழுப்புரம் எத்தனை கிலோமீட்ரு சார், இத்தனை கிலோமீட்ரு, எவ்வளோ பஸ் சார்ஜ் சார், இவ்வளோ ஆகும், நடந்து போனால் சார், நடந்து போனால் ஆயுசே முடிஞ்சிடும் சார், அப்போ உங்களுக்கு நாங்கள் இவ்வளோலாம் பண்ணுறோம், இப்படி தான் போவோம். இப்போ விழுப்புரமா ரைட்டு, அங்கே வேகன்சி இருக்கா, என்ன வேகன்சி, ரைட், அங்கே இது ரைட், ஓகே, அந்த இதெல்லாம் பார்த்து ரைட், உங்களுக்கு விழுப்புரம் ட்ரான்ஸ்ஃபர் போங்க, அவ்வளோதான். இல்லை வேறு என்ன, வேறு ஆர்டர் காப்பி வேணுமா, இல்லை சார் வேறு ஒன்றும் இல்லை, போயா புரிஞ்சிக்கையா, அந்த மாதிரி இவங்களுக்கும் வருத்தம் இருக்குல்ல. அதனால் ஒருத்தர் ஏதோ ஒரு நம்ம சொன்னோமே சூரிய ஒளி மின்சாரம் கொண்டு வாங்கன்னு,
ஆமாம். அதை விரும்பி ஒருத்தர் போய் கேட்டுக்கிறாப்புல சூரிய ஒளி மின்சாரம் போடணும்னு. போடலாம், அதுக்கு இவ்வளோ ஆகும்னு பழையபடி பேசிக்கிறாப்புல. ரைட்டுங்க பேசிக்கலான்ட்டு நேராக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சொல்லி நேற்று அரெஸ்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் இவர்கள் பண்ணுறது பொதுமக்கள் மத்தியிலையும் அரசு ஊழியர்கள் மத்தியிலையும் பலர் மத்தியில் ஒரு இது இருக்குது. இது சொன்னால் என்னையா நீங்கள் தாவேக்கா புகழ்ந்து பேசுகிறீங்க, இது பண்ணால் நான் என்ன தான் பண்ணுறது? ஒரு மாற்றம் வருது, நல்ல விஷயம்னு நம்ம சொல்லி தானே ஆகணும். சொன்னால் தானே அவங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். சரி நம்மளை வாழ்த்துறாங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீ நான் இவங்கள மாதிரி இருக்கணுமா? வாயை திறந்து பேசுங்கள் முதல்வரே. யாராவது பண்ணுவாங்களா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கான விஷயங்களில் தான் போகணும். வாயை திறந்து பேசுங்கள் முதல்வரேன்னுலாம் அந்த மாதிரி பிளக்கார்டு எவன் ஐடியா கொடுத்தான்னு தெரில. நீங்கள் எம்ஜிஆருக்கு இதே மாதிரி பண்ணி தான் ஒன்றும் இல்லாமல் போனாங்க. ஜெயலலிதாவுக்கு பண்ணி ஒன்றும் இல்லாமல் போனாங்க. மறுபடியும் இது பண்ணான்னு அர்த்தம். சார், காஞ்சிபுரத்தில் ஒரு பள்ளியில் முதல்வர் அவர்களுடைய படத்தை மாட்டி பசங்களுக்கு முன்னாடி இது யாருன்னு கேட்டு இது மாதிரி பண்ணாங்க. அது பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இபிஎஸ் அவர்களாகட்டும் அறிக்கை உட்பட விட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை அறிக்கை நல்லா இருந்தது, பார்த்தேன். இபிஎஸ் அவர்கள் அறிக்கை பார்க்கல. என்னன்னா அவர் சொல்கிறது, இது ஒரு முடிவு கொண்டு வாங்க, பசங்களை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை நடக்குது இல்லை, சிறு வயதிலே மூளை செலவை செய்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணுங்க. இந்த முன்னாள் முதல்வர்கள் படத்தை மாற்றுறதை முதல்ல ஒழிச்சு காட்டணும். இந்த பஸ்ஸு தீரன் சின்னமலை, பட்டுக்கோட்டை அழகிரி, கட்டபொம்மன், அந்த மாதிரி பெரியார், அண்ணா போக்குவரத்து இப்படின்னு போக்குவரத்து கழகங்கள்லாம் ஒரு காலத்தில் ஓடி இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? என்ற இளைஞர்களுக்கு தெரியுமா? சரியா சார். எல்லாம் ஜாதி வாரியாக படையாச்சி பேருந்து, தீரன் சின்னமலை, இப்படியே எல்லா ஜாதி தலைவர்கள் பேரில், அரசியல் தலைவர்கள் பேரில், அப்புறம் பொன் முத்துராமலிங்க இதுன்னு. இவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, இவனு இந்த ஜாதிக்காரன் பிரச்சனை, அர்த்த ஜாதிக்காரன் அடிக்கணும், அந்த ஜாதி தலைவர்கள் பேரில் ஓடுற பஸ்ஸை போட்டு அடிச்சுன்னு இருக்கிறது, கொளுத்தி விடுறது, இதெல்லாம். அப்புறம் தலைவர்கள் பேரில் மாவட்டம், பெரியார் மாவட்டம், காஞ்சிபுரம் அண்ணா மாவட்டம், அதெல்லாம் அண்ணா மாவட்டம். இந்த மாதிரிலாம் சென்னை தவிர மற்ற எல்லாத்துக்குமே பேர் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி விவகாரத்துலலாம் வந்து கலைஞர் ஒரு முடிவெடுத்தார், இந்த பேர்லாம் நீக்கிடலாம் அப்படின்னு. அதில் வந்து அரசு போக்குவரத்து கழகமாக ஆயிடுச்சு அது. அதனால் இந்த விவகாரத்தில் முதல்வர்கள் படத்தை மாற்றதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு முதல்ல முன்னாள் முதல்வர்கள். இங்கே இப்படி இன்னொரு இடத்துல ஸ்டாலின் படத்தை மாற்றணும், முன்னாள் முதல்வர் படத்தை. உடனே இவர்கள் எடப்பாடி பழனிசாமி படத்தை மாற்றணும், ஏடிஎம் தூக்கிட்டு வராங்க. மாநகராட்சி அலுவலகம் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், காமராஜர் படத்தை மாற்றணும்னு தீர்வு வந்துட்டார். எல்லோரும் ஜெயலலிதா மறந்துட்டாங்க, ஓபிஎஸை மறந்துட்டாங்க, அவருக்கு ஆளே இல்லை. அப்போ இப்படிலாம் மாட்டினேன்னா அந்த கமிஷன் ஆஃபீஸ் போனீங்க வச்சுக்கோங்க, லைனாக இருக்கும். வெள்ளைக்காரன் காலத்தில் எப்போ காவல்துறை உருவாச்சோ சென்னையில், மெட்ராஸ் போலீஸ் அப்போத்தில் இருந்த கமிஷனர்லேருந்து இப்போ இருக்கிற கமிஷனருக்கு லைனாக மாட்டியிருப்பாங்க. காவல்துறை அலுவலகங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் போனீங்கன்னா கூட கமிஷனர் அப்படியே எழுதி வச்சுருப்பாங்க, ஸ்கூலில் கூட எழுதி வச்சுருப்பாங்க, இந்த பீரியடில் இவர் ஹெட் மாஸ்டர், இந்த பீரியடில் அந்த மாதிரி. இதுக்கு எல்லாம் ஒரு எண்டு கார்டு கொடுத்தா தான் வேலை ஆகும். முதல்வர் படம் இருக்கணும், ஓகே. முன்னாள் முதல்வர் படத்தை எதுக்கு வைக்கணும்? அப்படி வச்சா ஒரு எண்டே இல்லை. அப்போ இங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? சர்பிடி தியாகராயர்லேருந்து எல்லாம் தானே முதல்வர்கள். அது ஒரு படம்னு பார்த்தா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தான் லைனாக இருக்கும். பசங்களை பாடம் சொல்லி கொடுத்துருந்தா, டேய் அவர் மீசை பார்த்தியா அவர் பெருசாகுது, இவர் எப்படிங்கிறாரு பாரு, 17 ஃபோட்டோஸ் இப்படியே ஓடும். அதனால் இதுக்கு ஒரு முடிவு வரணும். இன்னொன்று, இவர்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடக்கி வாசிக்கணும். ஸ்கூலில் போயிட்டு பண்ணுறது அது இதுன்னு. சார், இந்த நேரலை விவகாரம் எப்படி சார் பார்க்குறீங்க? நேற்று பேசியிருந்தோம், நீ சூடு பிடிச்சிருக்கு இன்றைக்கி தான். நேரலை கேட்டால் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன், வெளில வந்து தான் எனக்கே தெரியுன்றாரு. இன்னொருத்தர் கேட்டால் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்றாரு. ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம்னா சொல்லலாம், டெக்னிக்கல்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும் கதை அப்படின்னு. அரசு கேபிளில் பிடிங்கி விட்டாங்கல்ல, டெக்னிக்கல் கிளிச் அப்படி இப்படின்னு. இதில் என்ன பிரச்சனைனா, நேரலை ஒளிபரப்புறன்னு சொல்லிட்டீங்க, பண்ணிட்டு போக வேண்டியதானே. தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்றான். யார் சரியாக பேசுகிறாங்க, யார் தப்பாக பேசுகிறாங்க, யார் சப்ஜெக்ட் பேசுகிறாங்க, யார் மக்களுக்காக பேசுகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன கட்டு போகுது. ஏன் அதை கட் பண்ணுறீங்க? நேரில் இருந்தால் தான் ரவுடிசம் பண்ணுறது கூட குறையும், புரியுதா? ரெண்டாவது, இந்த திமுக இது எல்லா எம்எல்ஏ புது எம்எல்ஏக்கெல்லாம் 2 நாள் புத்தாக்க பயிற்சி கொடுத்தாங்களாம். ராயபுரம் எம்எல்ஏ லீவ் போட்டு போயிட்டார் என்னன்னு தெரில. அவர் ஏதோ இந்த தெரு சண்டை மாதிரி நினச்சிக்கிட்டார் சட்டசபையை. இப்போ அந்த மாதிரி விவகாரங்கள் இதெல்லாம் நேரலை நடந்தால் தெரிஞ்சுக்க போகிறாங்க ஜனங்க. அதனால் நேரலை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஜனங்களுக்கு, இன்னும் குறிப்பாக இளைஞர்கள் இப்போலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. ஆளுநர் உரையை அவ்வளோ பேர் பார்த்துக்கிறாங்க. முன்னெல்லாம் ஆளுநர் சட்டசபை அதை போய்
இவங்களுக்கு என்ன வேலை என்னத்த ஒரே பேசி இருப்பாங்க தான். ஆனால் இன்றைக்கி எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது ஒரு அரசியல் மாற்றத்தில் கொண்டு போய் விடும். தெரிஞ்சுக்குவோம் ஆரோக்கியமான அரசியல் இது இருக்குது அது இருக்குதுன்னு. அதனால் இது ரொம்ப முக்கியம். நேரலைன்றது டைம் இது பண்ணி அதுக்கு போடுங்க, ஃபில்டர் டீம் போடுங்க. யாராவது ஒருத்தர் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ணார்னா. இன்னொன்று சொல்கிறேன், நேரலையில் ஒருத்தர் சொன்னார், அது எப்படி சார் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டெலாம் பேசுவாங்க, அதாவது சபை குறிப்பில் நீப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜனங்க என்ன கேட்டு போகுது, இந்த வார்த்தை சபை குறிப்பில் பேசக்கூடாது, அதை சபாநாயகர் நீக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோமே, என்ன கேட்டு போகுது. அதனால் சில விஷயங்கள்லாம் ஓப்பனாக பண்ணுறதா, மறைச்சி வச்சுருந்தா தான் அதுக்கு இதாகும். குழந்தைகளுக்கே என்ன சொல்கிறாங்க, 12 வயசு மேலே செக்ஸ் கல்வி பற்றி சொல்லிக் கொடுங்க. இன்னும் கேட்டால் இன்னும் ஏர்லியராக ஆரம்பிங்கன்றாங்க. குழந்தை பிறப்புனா என்ன, ஒவ்வொருத்தருடைய உறுப்புகள்னால் என்ன, இயற்கையாக நடக்கிற விஷயம், இந்த மாதவிடாய்னா என்ன, குட் டச் பேட் டச்னா என்ன, ஏன் பருவ மாற்றங்கள் நடக்குது, என்னென்ன மாற்றங்கள்னால இதெல்லாம் நடக்குது, இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தா தான் அவங்க புரிஞ்சுட்டு கரெக்டாக வளருவான். இல்லாட்டி சிவராஜ் சித்த வைத்தியர் சொல்லுவார், பார்த்துறீங்களா, பாரா போகிறீங்களேடா, இப்படி இருக்கீங்களேடா, தினமாடா பண்ணுவீங்க, உடம்புல இருக்கிற சக்திலாம் போகுதுடா அப்படின்னு. அதெல்லாம் போவாதுடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது யாருக்குறா. அதனால தான் சொல்கிறேன், எந்த டைமில் யாருக்கு என்ன தேவை, இந்த மறைச்சி வைக்கிறது ஒழிச்சு வைக்கிறது இருக்கக்கூடாது. அவர்களுக்கு உரிய கல்வி அதே ஒரு சயின்ஸாக பார்க்குறது சொல்கிறதுலாம் போனால் தான் இதாகும். மறைச்சி வச்சுன்னா அவன் எட்டி பார்த்துட்டு இருப்பான், அந்த பார் அப்படின்னா 2 தடவை பார்ப்பான், 3வது தடவை இதுதான் நான் போ அப்படின்னு போயிடுவான். சட்டமன்றமும் அப்படி தான், பார்லிமெண்ட்டில் காமிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி காமிங்க, என்ன கெட்டு போகுது. பார்லிமெண்ட்டில் காமிச்சதுனால தான் இவர்களுடைய அறிவுத்திறன்லாம் எனக்கு தெரிஞ்சது. அட வாட்ஸ்அப் தலைவர்களா, இந்த லட்சணத்தில் இருக்கிறீங்களாடா, பாதி நேரம் சம்சா சாப்பிட போயிடுறீங்களாப்பா. அதில் விவாதிக்கப்பட்ட விஷயத்தில் ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் ஒரு 17 லட்சம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்ற ஒரு வாதம் இருந்தது. அது விடுங்க, அது வெத்து வாதங்க. அவரே சொல்லிட்டார், அருண்ராஜும் சொல்லிட்டாரு, நீ கூட்டணிலாம் கூட்டினா நாங்கள் தனியாக நின்றோம். அதனால் அது ஒன்றே ஒரு எங்கள்கிட்ட இருக்கிற ஆள் தான் கூட்டு போய்க்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிற ஆளை கூட்டு வரா வச்சுக்கோ, அவன் தான் செப்பு பத்திரத்தில் அப்போ அடிச்சு கொடுக்குறாங்க, அப்படி ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்ட்டு போகிறாங்களா, அப்புறம் என்ன, அதுதான் பிரச்சனை. அதனால் அது இந்த வாதங்கள்லாம் இதை தான் சொல்கிறேன், மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு. அட பாவீங்களா, சட்டசபையிலையும் போய் இந்த மேடை பேச்சில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களா, ஏன்னா மக்கள் பிரச்சனை பேசுங்கப்பா அப்படின்னு ஜனங்க தெரிஞ்சுக்குவாங்க. திமுக சைட்லேருந்து நேரலை கட்டானதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க செய்தியில், யார் உங்கள் ஆட்சியிலையும் சிவசங்கர் அவர் உங்கள் ஆட்சியிலையும் நேரலை கட் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, சரி இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாற்றம் வரணும் தான் நீங்கள் வந்தீங்க, நீங்களும் அப்படியே பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னார். நாங்கள் என்னன்னா அயோக்கியத்தனம் பண்ணுவோம், நீங்கள் பண்ணாதீங்க அப்படி. அதுவும் அந்த ரிலேவா அது உட்காந்து பார்த்தா, இன்று சென்னையில் ஒரு மாற்றம் மிகுந்த இதுன்னு முதல்வர் பேசிகிட்டு இருப்பார், எதிர்கட்சி தலைவர் பேசும்போது கொய் தடங்களுக்கு வந்துக்கிறோம், மறுபடியும் சிஎம் பேசுறதை காட்டுவாங்க, மறுபடியும் அவங்க தடங்கள் வருது, திடீர்னு பார்த்தா நீங்கள் உட்காருங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சபாநாயகர் மறுபடியும். ஏங்க, ஒரு பக்கமே காட்டாமல் ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்ப முடியுமா? வெறும் ஆளுங்கட்சி வரிசை மட்டும் காமிச்சிருந்தாங்க ஒரு தடவை. என்னன்னு கேட்டால் கருப்பு சட்டை போட்டு வந்துட்டாங்க. டேய் போட்டு வந்தால் நான் காட்டேன் தெரிஞ்சுக்கிட்டுமே, என்ன இப்போ இந்த அதிகாரிகள் வர்க்கம் ஒன்று இருக்க, இவன் 10 அடி தோணும், அவன் 20 அடி தோண்டுவான். தலைவர் மறைச்சிட்டோம், எல்லாத்தையும் மறைச்சிட்டோம் அப்படின்வான். இவனே வந்து விசுவாசத்தை காமிக்கிறான். இப்படி நம்பி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் திருந்தின பாடு கிடையாது. மேகதாது அணை விவகாரத்தில் வந்து சட்ட ரீதியாக நீங்கள் வந்து சந்திச்சுக்கோங்கன்ட்டு கர்நாடக அமைச்சர் சொன்னது. பின்ன என்ன ரீதியாக சந்திப்பாங்க, சம்மந்தமாக பண்ணுவாங்க. இங்கேருந்து 10 பேரை பூ பழம்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து சம்மந்தமாக. இல்லை சார், நம்ம பரபரப்பாக இருக்கும், அவங்க கூலாக அந்த மாதிரி பேட்டி அவங்களுக்கு தெரியும் கட்ட மாட்டோம்னு, இது அரசியலுக்கு தான் பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியும். மேகதாட்டு அணையை வந்து கட்ட முடியாதுங்க. அது என்னங்க மேகதாதுன்றாங்க, சட்டசபையிலையும் மேகதாதுன்றாங்க, இதை திருத்துறது கூட ஆள் இல்லை. மேகதாட்டுங்க இது பேர், தாட்டு என்னங்க இது மேகதாதுன்னு முதல்வரும் கூட மேகதாதுன்னு பேசுகிறார். எல்லாமே தப்பாக போயினுக்குது. அப்போது மேகதாட்டு விவகாரத்தில் டாஸ்மார்க்குன்னு சொல்கிறோம்ல, அது ஒருத்தர் காதுக்கு டாஸ்மார்க்குன்னு கேட்குது. அது நான் என்ன பண்ணுறது, கற்றறிந்த பத்திரிகையாளர் டாஸ்மார்க்குன்னு பேசுகிறார். டாஸ்மார்க் தான் சொல்கிறோம், உங்களுக்கு அப்படி கேட்குதுன்னா நான் என்ன பண்ணுறது. TASMACன்னு எங்களுக்கு தெரியாதா, போஸ்கோன்னு சில பேர் சொல்லுவாங்க, போக்சோ சட்டத்தை, அந்த மாதிரி இது கதை. இதில்
மேகதாட்டு விவகாரத்தில் நீங்கள் அவர் சொல்கிறார், நாங்கள் எங்கள் மாநிலத்தில் தான் கட்டுகிறோம். ஓ, உங்கள் மாநிலத்தில் தான் கட்டுறீங்க, அதுதான் பிரச்சனை. அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, இவங்கள மாதிரியே பேசுகிறாராம், திமுக காரங்க மாதிரியே. எங்கள் மாநிலத்தில் நாங்கள் கட்டுறோம், இதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? இதை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க எப்படி தடுப்பாங்க? அப்படி கொண்டு வராராம். ஆனால் நதிநீர் தாவா இந்த விவகாரங்கள்லாம் என்னென்னா, நதி உற்பத்தி ஆகிற இடத்த விட அது எங்கெங்கெல்லாம் பாய்ந்து ஓடுதோ அவர்களுக்கு தான் அதிக உரிமை. ஏன்னா அவர்கள் தான் எங்கேயாவது நீங்கள் தடுத்தீங்கன்னா பாதிக்கப்படுறவர்கள் அவர்கள் தான் விளைச்சல் பல விஷயங்களுக்கு இது பண்ணுறவங்க. அதனால் இது நதி வர்ற பாய்ந்தோடி கடலில் கலக்கிற மாநிலங்களான மற்ற மாநிலங்களுக்கு தான் அதில் உரிமை. குறிப்பாக தமிழகத்தில் தான் அதிக அளவில் போகுது. அதனால் தமிழகத்துக்கு தான் உரிமை ஜாஸ்தி. அதை நீங்கள் அணை கட்டி தடுப்பணை கட்டி தடுத்து நிறுத்துவேன்னு சொன்னீங்கன்னா, சௌமியா சொன்ன மாதிரி 185 டிஎம்சி தண்ணி அதில் தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா, இவங்க நல்ல காலத்திலே தண்ணி கொடுக்க மாட்டாங்க. மழை பெஞ்சா வேறு வழி இல்லாமல் திறந்து விடுவாங்க. அந்த தண்ணி தான் நமக்கு வரும், நம்மளும் வீணடிப்போம். அப்போது நம்மளாவது தடுப்பணை எதாவது கட்டினா கூட நமக்கு உதவும். அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் நீங்கள் தடுப்பணை கட்டினீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அப்புறம் ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அதனால தான் போராடுறது. அதுக்கு உட்காந்து அவர்கள் சட்ட ரீதியாக சொல்வதை நாங்கள் பரிசீலித்து சொல்வோம் அப்படி இப்படின்னு முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி பேசியிருந்தார், சொல்கிறார். அதனால் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. உச்சநீதிமன்ற உத்தரவு மீறி நீங்கள் பண்ணுவீங்களா நீங்கள்? அதனால் பல பிரச்சனைகள் இருக்குது சார். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் மேலே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு கேஸ் ஒன்று வேர்டிக் கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தில்? நீங்கள் சட்டம் எப்படி பார்க்குதுன்னா, சட்டம் வந்து யாருக்குன்னா ஒரு சாதாரண மனித மனநிலையில் சாதாரணமாக இருக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கான இதை தான் சட்டம் பார்க்குது. ஆனால் இங்கே சட்டத்தை அமல்படுத்துகின்ற பொருளில் பைத்தியகாரத்தனங்கள் பல பண்ணுவாங்க. இந்த போக்சோவே கூட சொல்கிறேன், மனப்பிறழ்வு இருக்கும் சில பேருக்கு. குழந்தைகளை வக்கரமாக பார்க்குறான்னா அவன் மனப்பிறழ்வு உள்ளது. அவனுக்கு மனநல ஆலோசனை சைக்காலஜிஸ்ட் அவனுக்கு தண்டனையும் கொடுக்கணும், மனநல ஆலோசனையும் கொடுக்கணும். அவன் ஒன்றும் பெரிய அளவில் இது கிடையாது. அது ஒரு மனப்பிறழ்வு. இதில் மனசிதைவு மனநலம் பாதிக்கப்பட்டவன் இயல்பு வாழ்க்கை வாழ முடியாது. அவன் வந்து அந்த மாதிரி இதில் இயல்பு வாழ்க்கையை தான் என்ன பண்ணுறான்னு தெரியாத ஒரு ஆள் ஒரு கொலையோ எது பண்ணாலும் அது குற்றமாக கருதப்படாது. ஏன் கருதப்படாதுன்னா, அவன் இயல்பான மனித மனநிலை இல்லை, மனநலன் பாதிக்கப்பட்டவர். அவரை கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை கொடுக்கணும். இதுதான் சட்டம். இங்கே ஒரு வழக்கில் ஒருத்தர் சண்டையில் ஒருத்தனை போட்டு குத்தி, வயிற்றுலையும் குத்தி, குடலை உருவி, கழுத்தில் மாலையாக போட்டு நடந்து போய்க்கிறாப்புல ரோட்டில். இதை ஜனங்க பார்த்து அலறி அடித்து ஓடி அப்புறம் கைது பண்ணி கொண்டு போய் சிறையில் அடிச்சிட்டாங்க. இந்த விசாரணை நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றத்தில் அவருக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வருது மதுரை கிளையில். அப்போ அவர்கள் இந்த விசாரணை பண்ணும்பொழுது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டப்போ அப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு செருப்படி தீர்ப்பு. அது மனநலம் பாதிக்கப்பட்டவரை எப்படி நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கலாம்? அவருக்கு மனநலன் சிகிச்சை தான் கொடுக்கணும். அதனால் அவரை வந்து கைது செய்தது தண்டனை கொடுத்தது ரத்து. அவருக்கு மனநல சிகிச்சை கொடுத்து அவரை சரி செய்து அவர் குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்கணும். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு சொல்லலாம். ஆனால் இதை கூட கவனிக்காத அளவுக்கு அதிகாரிகளும் கீழமை நீதிமன்றங்களும் இருக்குதுன்னு கேட்கும் போது வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த வேலையை விசாரணை நீதிமன்றமே பண்ணியிருக்கணும். இன்றைக்கி பல பேர் கைது பண்ணுற ஆட்களை மனநலன் பாதிக்கப்பட்டவங்க, மனசிதைவு உள்ளவங்க, மனப்பிறழ்வு, இந்த குற்றத்துடைய தன்மை பார்த்து அதற்குரிய சிகிச்சையோடு நான் கூட ஏற்கனவே ஒரு இதில் பேசியிருப்பேன். அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க, ஆனால் முறைப்படி அவரை வந்து மனநல சிகிச்சைக்கு அனுப்பணும் அப்படின்னு. ஒரு இந்த பையன் குழந்தைய கொன்று எரிச்சிருவான், யஸ்வந்த். அவனை அப்போவே ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருந்தா கொஞ்சம் நார்மல் இதுக்கு வந்திருப்பான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறது கிடையாது. அப்படியே குற்றவாளியை அடைச்சி விட்டா அவன் எப்படி குறையும்? அவன் ஜாஸ்தி தான் ஆகும். செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி போலீஸார் சோதனை நடத்தியிருக்காங்க ஒரு தம்பி மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான. என்ன காரணம், என்ன மாதிரியான கேஸ்? அது என்ன தன்மைன்னே தெரியல, எதுக்கான ஒரு இது தெரியல. திடீர்னு இன்னைக்கு காலையில் தகவல் வரல. அது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸாரா கரூர்லேருந்து வந்திருக்கான்றாங்க. அது என்ன வகையான போலீஸு, எதற்கான இது, என்ன விசாரணை, என்ன வழக்கு அப்படின்றதெல்லாம் இனிமேல் பார்த்துட்டு சொல்லுவோம். அதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மதுரை கிளை சில
ஆலோசனை அறிவுரைகள் வரைக்கும். அறிவுரைகள் வழங்கியிருக்குது. அதை பற்றியும் நாளைக்கு நம்ம விரிவாக பேசுவோம். இப்போ சார் ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. புதுசாக தொடங்கி இருக்க மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. ஹை பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.